ஒருமுறை ஒரு சன்னியாசி காட்டுக்குச் சென்றார். அங்கு வேடனின் பொறியில் ஏற்கனவே சிக்கி தன் முன்னங்கால்கள் இரண்டையும் இழந்திருந்த ஒரு நரியை பார்த்தார். நடக்கவே முடியாத அந்த நரி எப்பொழுதும் ஒரே மரத்தின் அடியிலேயே படுத்திருந்தது. முடங்கி போயிருந்த அந்த நரி ஓரளவு நன்றாக கொழுத்திருந்தது. இதை கவனித்த சன்னியாசியால் அதனை நம்ப முடியவில்லை. அவர் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தின் மாமிசத்தை எடுத்து வந்து நரி முன்னால் போட்டது. அதை நரியும் சாப்பிட்டது. சன்னியாசியால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. ஓ, இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் செய்தி. ஊனமுற்று முடங்கி போன நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருகிறதென்றால் தெய்வீகத்தின் பாதையில் நடக்கும் சன்னியாசியான எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது? இனி நானும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய போகிறேன் என்று நினைத்து ஒரே இடத்தில் உட்கார்ந்தார் அந்த சன்னியாசி. 3 நாள் ஓடிற்று. ஒன்றும் கிடைக்கவில்லை. 4வது நாளிலிருந்து பசி மிகுதியால் தியானம் செய்ய முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு காத்து கிடந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு யோகியிடம் நடந்தவற்றை சன்னியாசி கூறி, இது தெய்வீகத்தின் செய்திதானே, எனக்கு மட்டும் உணவு ஏன் தானாக வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த யோகி, நிச்சயம் இது கடவுளின் செய்திதான். ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஊனமுற்ற நரியை போல் நடந்து கொள்கிறீர்கள்? தாராள மனப்பான்மை கொண்ட அந்த சிங்கத்தை போல் நடந்து கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? நாம் சிங்கமாக இருப்பதை விட நரியாக இருக்கவே ஆசைப்படுகிறோம். தானாக எதுவும் கிடைக்கும் என நினைக்கின்றோம். சிங்கமாக வாழ பழகுங்கள். வாழ்வின் அர்த்தம் புரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.